திருமாவளவன் கட்சியை ஜாதி கட்சி எனவும் இவர் மற்ற கட்சிகளை ஜாதி கட்சி மற்றும் மத கட்சி என்று எப்படி சொல்லலாம் என ஆவேசமாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசியுள்ளார். திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும். அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆ இருக்கையில் 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை இவர் அப்போஸ் பண்றாருன்னு போல அருந்ததியர் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக இருக்கு. ஆக ஜாதி கட்சி வச்சிருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுறது எந்த விதத்தில் பொருந்தும்? அதை how you have decided to ask that question எனக்கு புரியல. இப்போ பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டியில் வந்திருக்காது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வரல. அது தவிர இன்னும் ஒரே ஒரு பொருள் ஜிஎஸ்டியில் இல்லை. என்னது? ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூட ஜிஎஸ்டியில் வந்துடுது. ஆனால் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ஜிஎஸ்டியில் வரல. இது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்குது. இதில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றணும்னா ஒன்று இதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் போகாமல் நாம் இதில் சட்டம் இயற்ற முடியாது. அதனால் அதுக்கு இவர்களோட கூட்டணி கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கிறதா சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள் அதை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம். காரணம் ஹோல் சப்ஜெக்ட் இஸ் வித் ஸ்டேட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.